வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சொர்ணலட்சுமியின் தவறுகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராத்திரி சாப்பாடு ஆயிற்று. பச்சை கற்பூரம் மணக்கிற பாக்கு சம்புடத்தை அருணகிரிக்கு வசதியாக நகர்த்தி வைத்தாள் வடிவு. ஒவ்வொரு வெற்றிலையாய் எடுத்து கழுவி ஈரம் போக சின்ன டவலால் துடைத்து புடைத்து கொண்டிருக்கிற நரம்புகளையும் காம்பு நுனிகளையும் கிள்ளி வாசனை சுண்ணாம்பு தடவி மடித்து நீட்டினாள். சொன்னத்துக்கிட்ட இருந்து லெட்டர் வந்தாப்புல இருந்ததே, படிச்சாப்லையா என்றாள். இந்த வெற்றிலை உபச்சாரம் எல்லாம் இதற்குத்தானா என்று எண்ணிக்கொண்டான் அருணகிரி. வாய் நிறைய இருந்த வெற்றிலை சாறு மேலே வழிந்து விடாமல் மோவாயை உயர்த்தி கொண்டு ஆம் படிச்ச என்றான். சுவாரஸ்யப்படாத அந்த கடிதத்தை பற்றி இப்போது எதற்கு பேச்சு என்று அவன் சலித்து கொண்டதை காட்டின. நெற்றி மையத்தில் படிந்த அவன் விரல்கள், உங்களுக்கே இது நல்லா இருக்கா? சொந்த தங்கச்சிக்காரி மேல அக்கறை வேணாமா? வீட்டில் பிறந்த பொண்ணு கண் கலங்குனா நாம நல்லா இருப்போமா? அவன் மேலதான் என்ன தப்பு? ஒவ்வொருத்தர மாதிரி காதல் அது இதுன்னு போய் அவளா புருஷனை தேடிக்கிட்டா? நீங்கள்லாம் சேர்ந்து பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் தானே? அருணகிரி இரண்டு உள்ளங்கைகளாலும் காதுகளை பொத்தி கொண்டான். அப்படியும் வடிவின் வார்த்தைகள் கேட்கத்தான் செய்தன. சொர்ணம் பாவம், அதிர்ஷ்டக்கட்ட. பெரியவங்களுக்காக பார்க்காட்டாலும் பிள்ளைங்களுக்காகவாவது பார்க்கணும் இல்லையா? அருணகிரி வெற்றிலை சாற்றை மென்று விழுங்கினான். யார சொன்ன அதிர்ஷ்டக்கட்டைன்னு? சொர்ணத்தையா? உன்ன மாதிரி அண்ணியை படைச்சிருக்கிற அதிர்ஷ்டம் காணாதா? விடு. என்ன சொல்லு? காலையில எழுந்து லொங்கு லொங்குன்னு ஓடி 2 பஸ் பிடிச்சு ஆபீஸ் போய் 99 வேலையையும் முடிச்சிட்டு எப்படா வீடு வந்து சேருவோம், எப்படா இந்த கட்டையை சாய்ப்போம்னு வந்தா இங்க சொர்ணத்தோட சோகத்தை பத்தின உன் பிரசங்கத்தை கேட்க வேண்டியிருக்கு பாரு. அருணகிரி போர்வைகளை எடுத்து உதறினான். அது இல்லைங்க, சொர்ணத்தை பத்தி தான் தெரியுமே. அவளே ரோஷக்காரி. அவளால முடியாமத்தானே நமக்கு எழுதியிருக்கா. அதனால அதனால சிரமத்தை பார்க்காம 2 நாள் லீவாவது போட்டுட்டு ஆலப்புதூர் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏதேது? சண்டை போட்டுக்கிற அண்ணியும் நாத்தனாரும் இருக்கிற வீட்டு ஆம்பளைகளை விட நாத்தனார் மேல பிரியமா இருக்கிற அண்ணி இருக்கிற வீட்டு ஆம்பளைங்க பாடு திண்டாட்டமா இருக்கும் போல இருக்கே. கைகை தசரதங்கிட்ட வரங்கேட்டாப்புல இருக்குது. பேச்சு கொடுத்தாத்தான் தூங்க விடுவ போல இருக்கே. தேவியின் உத்தரவு பிரகாரமே போய் வரேன் தாயே, தூங்க விடுமா? அருணகிரி சிரித்தான். மேலுக்கு என்னவோ வேடிக்கையாக பேசி விட்டானே தவிர அப்படி ஒன்றும் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாத சங்கடமான நிலையைத்தான் சொர்ணத்தின் கடிதம் ஏற்படுத்தி இருந்தது. ஏதோ நிலப்புலன்கள் வீடு என்று பூர்வீகமான சொத்தும் விவசாயமும் இருக்கிறதென்ற துணிச்சலில் தான் அவளை செல்லப்பாவுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார்கள். எதிர்ப்பை கண்டால் ஓட்டுக்குள் ஒடுங்கும் ஆமை தலை போல சொத்துக்கள் ஒவ்வொன்றும் கண்ணுக்கு தெரியாமல் போய் ஒழிந்தன. தாயாதிகள் நீண்ட காலமாய் நடத்திய பழைய வழக்கு செல்லப்பா வீட்டாருக்கு எதிராக தீர்ப்பானதில் நிலமெல்லாம் போனது. அந்த கேஸை நடத்த வாங்கிய கடனை அடைக்க தோப்பையும் வீட்டையும் விற்க வேண்டி வந்தது. இதனால் ஏற்பட்ட மன கஷ்டங்களை விரட்ட செல்லப்பா குடிப்பதற்கு வேறு பழகி கொண்டிருந்தான். அத்தனை விவரங்களையும் ஒரு கோடி காட்டி சொர்ணம் எழுதிய கடிதத்தை கண்டதும் அருணகிரியும் வடிவும் ஆலப்புதூர் போனார்கள். என்ன செய்வது என்று எல்லோருமாக சேர்ந்து பேசித்தான் செல்லப்பாவுக்கு ஒரு பெட்டி கடை வைத்து கொடுத்து விடுவது என்று முடிவு செய்தார்கள். பெட்டிக்கடை வைப்பதற்கு சுலப முதல் போதும். மேலும் சோடா, பத்திரிகை, கடலை உருண்டை, பலகாரம், நெய், பிஸ்கட் என்று பலவற்றையும் உற்பத்தியாளர்களே கொண்டு வந்து போட்டுவிட்டு போய்விடுவார்கள். விற்பனையாகிவிட்டால் அதற்கான கமிஷன் கிடைத்துவிடும். விற்பனை ஆகாத பட்சத்தில் பொருளுக்கு அழிவில்லை. ஆகவே நஷ்டம் ஏற்படுவதற்கே வழி இல்லாத தொழிலாக அது தெரிந்தது. அருணகிரி அதுவரை சேமித்து வைத்திருந்த பணத்தோடு கடனோ உடனோ பட்டு ஒரு மாதிரியாக தங்கையின் கணவனை பெட்டிக்கடை முதலாளியாக்கினான். சொர்ணத்துக்கும் சந்தோஷம். எல்லாம் நல்லபடி நடந்து நாணயமான நல்ல வாடிக்கைக்காரர்கள் கிடைத்தால் கடையை நாளடைவில் விஸ்தரிக்கலாம். வெயில் காலங்களில் ஒரு சர்பத் கடை கூட போடலாம். காலப்போக்கில் பெரிய நகரங்களில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மாதிரி கூட இது வளரலாம்.
அவள் நம்பிக்கையோடு இருந்தாள். எல்லா சகனங்களும் வெற்றியையும் வளர்ச்சியையுமே முன்மொழிந்தன. ஆனால் நடைமுறை யதார்த்தம் வேறு மாதிரியாக இருந்தது. நடைபெறவே வாய்ப்பில்லாத அதிசயத்தை செல்லப்பா 6 மாதங்களில் நடத்தி காட்டினான். கடையை துடைத்து காலி செய்துவிட்டு பாட்டில்களையும் கடை சரக்கு வைக்கிற மரக்கூடுகளையும் பெட்டிக்கடை பலகைகளையும் வந்த விலைக்கு விற்றுவிட்டு வந்துவிட்டான். இந்த ஊர் ஜனங்களுக்கு நாணயம் பத்தாது. நம்பி கடன் கொடுத்தா திருப்பி தர்றதே இல்ல, திருப்பி கேட்டா கடப்பக்கம் வர்றதே இல்ல என்ற என்னென்னவோ நொண்டி சமாதானங்கள் சொன்னான். அடிப்படையான விஷயம் அவனுடைய சோம்பலும் பொறுப்பின்மையும் தான். கடையை திறக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினான். திறந்து வைத்திருந்த கடையிலும் சில சமயங்களில் தூங்கினான். சரக்கு வாங்கி போடுவது, வரவு செலவு பார்ப்பது, வாடிக்கைக்காரர்களிடம் இங்கிதமாய் பழகுவது எதுவுமே அவனுக்கு சரிப்பட்டு வரவில்லை. நிலத்தை குத்தகைக்காரர்களிடம் விட்டுவிட்டு வீடு வந்து சேரும் தானியத்தை வைத்தும் விற்றும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியே வளர்ந்து சுகம் கண்ட உடம்புக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கடையில் உட்கார்ந்து வேலை பார்ப்பது என்பது கஷ்டமாக இருந்தது. சமயத்தில் நண்பர்கள் வசம் வியாபாரத்தை ஒப்படைத்துவிட்டு உள்புறையில் படுத்து விடுவான். அப்படி யாரும் வசமாக அகப்படவில்லை என்றால் கைக்கு கிடைக்கிற பையன்களை உட்கார வைத்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வான். உட்கார்ந்து கல்லாவை பார்க்கிற யாருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தரத்தானே வேண்டும். அதை இவனாக தராவிட்டாலும் அவர்களாக எடுத்து கொண்டு விடுவார்கள் இல்லையா? கடைக்கு சரக்கு வாங்கி போட்ட விதத்தில் பாக்கி இருக்கிற கடன்தான் கடை வைத்ததில் மிச்சம் என்று சொர்ணம் எழுதியிருந்தாள். அருணகிரி மறுபடியும் ஆலப்புதூர் போனான். அண்ணா, அவரை சொல்லி புண்ணியம் இல்ல, எல்லாம் பானை பிடிச்சவ பாக்கியம், வாழ்ந்து கெட்ட வம்சம்னு சும்மாவா சொன்னாங்க என்று சொர்ணலட்சுமி மனம் உடைந்து எதையெதையோ பேசினாள். நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன்னா, அன்னன்னைக்கு வாங்கி விற்கிற சரக்கா, என் கண் பார்வையிலேயே நடக்கிற வியாபாரமா எதனா நடத்தினாத்தான் பொழைக்க முடியும். என்னம்மா சொல்ற நீ? ஏதோ ராஜகுமாரி பந்தயம் வச்சாளாமே, எள்ளும் வாங்கணும், எண்ணெயும் வாங்கணும், இலையும் வாங்கணும், இதுக்கு தந்த காசும் திரும்பி வரணும்னு, அந்த மாதிரி கண்டிஷனால தெரியுது. சொர்ணலட்சுமி விரக்தியாக சிரித்தாள். அந்த பந்தயத்திலேயும் ஒருத்தன் ஜெயிக்கத்தானே ஜெயித்தான். அதுவரையில் அவள் மடியில் தலை வைத்து அமைதியாக படுத்து கொண்டிருந்த 6 வயது பெண் சட்டென்று தலை உயர்த்தியது. எப்படிம்மா ஜெயிச்சா என்றது. படடி பேசாம, உனக்கு இப்ப கதை சொல்றாப்பலவா இருக்க? என் கதையே பெருசா இருக்குது. அருணகிரி குழந்தையை இழுத்து மடிமேல் வைத்து கொண்டான். சரி, இப்ப என்னதான் செய்யலாங்கிற? இப்படியே வீட்டை ஒட்டினாப்புல ஒரு காய்கறி கடை போடலாமான்னு பார்க்குறேன். சொல்லும் போதே சொர்ணலட்சுமியின் கண்கள் நிறைந்தன. வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதே என்று அவள் பார்வை கெஞ்சியது. அருணகிரிக்கு வேதனையாக இருந்தது. வருஷாந்திர சீட்டை அநியாய ஏலத்தில் எடுத்து கடை முதலுக்கு பணம் கொடுத்து விட்டு போனான். ஏதோ இதில் இருந்தாவது வியாபாரம் தழைத்து பெருகி பிரமாதமாய் வளர்ந்து தங்கையின் வேதனை எல்லாம் தீர்ந்தால் தேவலை என்று எண்ணிக்கொண்டான். அத்தனை சுலபத்தில் சொர்ணலட்சுமியின் துன்பங்கள் விடிவதாயில்லை. எண்ணி 3 மாதத்தில் உடனே வரவும் என்று அவள் அண்ணனுக்கு தந்தி பாஷையில் எழுதியிருந்தாள். இந்த காய்கறி வியாபாரத்தில் என்ன விதத்தில் என்ன ரூபத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்க முடியும்? போன தடவை ஆனது போல செல்லப்பா இதில் தலையிட்டு குளறுபடிகள் செய்வதற்கான சாத்தியங்கள் எதுவும் இல்லையே. சொர்ணலட்சுமியை பார்த்து பேசிய பிறகுதான் விஷயமே விளங்கியது. ஒரு விதத்தில் செல்லப்பாவை காய்கறி வியாபாரத்தில் இருந்து ஒரே அடியாக கழற்றி விட்டதுதான் பிரச்சனைக்கு காரணமாகிவிட்டது. சமயத்தில் திருப்பத்தூர் அல்லது வாணியம்பாடி போய் மொத்த விலையில் காய்கறி வாங்குவதற்கெல்லாம் கூட சொர்ணலட்சுமியால் முடியுமா? இதை தவிரவும் அனுபவமும் தோல்வியும் வேறு சில உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருந்தன. இந்த மாதிரி இடங்களில் ஜனங்கள் அப்படி ஒன்றும் கடைகளுக்கு போய் காய்கறிகள் வாங்குவதில்லை. அவர்களுடைய சொற்ப தேவைகளை வீட்டு தோட்டமும் வாசலில் நின்ற முருங்கையும் கிணற்றடி கீரைகளுமே நிறைவேற்றிவிட்டன. தப்பி தவறி வாங்குபவர்களும் கூட ஏற்கனவே வாங்கி பழகிய பழைய கடைகளிலேயே வாங்கினார்கள். முதல் அழிந்து போய் விடவில்லை என்றாலும் அதை தொடர்ந்து செய்வது வருமானத்துக்கு உரிய வழியாக தெரியவில்லை. அருணகிரிக்கு சொர்ணலட்சுமியின் மேல் கோபம் வந்தது. இதே ஊரில் இத்தனை வருஷம் குடித்தனம் பண்ணி இருக்கிறாளே, என்ன பயன்? இந்த ஊர்க்காரர்களின் பழக்க வழக்கம், குணம், போக்கு எதையும் தெரிந்து கொள்ளாமல் எதையாவது ஆரம்பித்து கை பணத்தை கரைக்கிறாள்.
செல்லப்பாவுக்கு மட்டும்தான் என்றில்லை, இவளுக்கும் தான் சாமர்த்தியம் போதாது. இருக்கிற சாமர்த்தியம் இருந்தால் அவனை உருப்படி பண்ணி இருக்க மாட்டாளா? ஒவ்வொருத்தி என்னவென்றால் அழகும் இல்லாமல், அம்மா வீட்டு சீரும் இல்லாமல் புகுந்த இடத்தில் என்ன போடு போடுகிறார்கள். புருஷனை சுண்டு விரலில் சுற்றி கொண்டு எப்படி ஆட்டம் காட்டுகிறார்கள். சொர்ணலட்சுமிக்கு இது எதுவும் காணாது. அவ்வளவுதான். அருணகிரிக்கு புரு புருவென்று வந்த ஆத்திரம் முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்ச, இதுக்கு மேல அவங்கவங்க பாடு என்று உடைத்து சொல்லி விடுவதென்று தலை நிமிர்ந்தான். சொர்ணலட்சுமியின் இளைய மகன் தோட்டத்து புல்லை வளையமாக்கி நடுவே ஒரு சிறிய தும்பை பூவை செருகி அருணகிரியின் விரலில் மாட்டி, மாமா நானே செஞ்ச கல்லு மோதிரம் வச்சுக்க என்றது. எதிரே உட்கார்ந்திருந்த சொர்ணலட்சுமி முகத்தை திருப்பிக் கொண்டு அழுதாள். தலையை கவிழ்ந்தபடி தூணில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் செல்லப்பா. முன்னைக்கு இப்போது இளைத்து கருத்திருந்தான். சரிம்மா, நாளையும் யோசனை பண்ணி உன் புருஷங்கிட்டையும் கலந்து பேசி எனக்கு விபரமா எழுது. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதற்கு மேலும் அங்கே இருந்தால் கடுமையாக வேறு எதையாவது சொல்லி விடுவோமோ என்று பயந்தவன் போல அருணகிரி விருட்டென்று கிளம்பிவிட்டான். ஆடியில் மாரியம்மன் பண்டிகையை சாக்கு வைத்து கொண்டு சொர்ணம் அருணகிரியின் வீட்டுக்கு வந்தாள். அவன் காய்கறி கடை வைக்க கொடுத்த பணத்தில் மிஞ்சி இருப்பதோடு தன் நகைகளையும் வைத்து கொஞ்சம் பணம் புரட்டி தள்ளு வண்டி வாங்க போகிறாளாம். கடையை தேடி வந்து வாங்க மாட்டாத ஜனங்கள் நடுவே வியாபாரம் செய்ய வேறு என்ன வழி என்றாள். சொர்ணம், நகையை கொண்டு தொலைச்சிடாத, தங்கம் விற்கிற விலையில புதுசா ஒரு பொட்டு கூட வாங்க முடியாது என்ற வடிவு தன் சிறுவாட்டு பணத்தில் இருந்து ஏதோ ஒரு தொகையை கொடுத்து அனுப்பினாள். அருணகிரி பட்டு கொள்ளாமல் விலகி நின்றான். இந்த தள்ளுவண்டி எங்கு கொண்டு போய் விட போகிறதோ என்று இருந்தது அவனுக்கு. அதை அவன் வடிவிடம் சொன்னதும் அவள், அவசகுன மாதிரி ஏன் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறப்பவே இப்படி பேசுறீங்க என்று அவனை கடிந்து கொண்டாள். ஏதோ கெட்ட நேரம், அடுத்தடுத்து 2 தடவையும் அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக எப்பவுமே அப்படியே தான் இருக்குமா என்ன என்றாள். அடி அசடே என்பது போல அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு மௌனியானான் அருணகிரி. இவ்வளவுக்கும் பிறகுதான் இன்று மீண்டும் சொர்ணலட்சுமியிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. அதை இலகுவாக எடுத்துக்கொள்ள எப்படி அவனால் முடியும்? மனசு உழைந்தது. ஒருவேளை தன்மேலும் தவறோ? சொர்ணம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிருக்க கூடாதோ? நடைமுறையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர ஆலோசித்து முடிவுக்கு வராமல் போய்விட்டோமோ? சொர்ணலட்சுமியின் கண்ணீருக்கு இளகியதுதான் பலவீனமோ? கொஞ்சம் கடுமையாகத்தான் நடந்து கொண்டிருந்தால், கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லி இருந்தால் எல்லாம் பொறுப்புடன் நடந்திருக்குமோ என்று அவன் மனம் அலை எறிந்தது. மனதை திடம் பண்ணி கொண்டு சொர்ணலட்சுமியிடம் தன் நெஞ்சில் பட்டதை அப்படியே சொல்லி விடுவதென்றே அருணகிரி இந்த தடவை ஆலப்புதூர் போனான். இதை பாரு சொர்ணம், வீணா அதிர்ஷ்டக்கட்டைன்னு புலம்பிக்கிட்டு இருக்காத. உழைப்பும் புத்திசாலித்தனமும் இருந்தா அதிர்ஷ்டம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கையை கட்டிக்கிட்டு சேவகம் பண்ணாதா? கடகடையா பேப்பர் போட்டவன், சுக்கு காப்பி வித்தவன், செருப்பு ரிப்பேர் பார்த்தவன்னு எத்தனையோ பேர் தங்களுடைய முயற்சியினால இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனுங்களா, பெரிய புள்ளிங்களா ஆயிருக்காங்க தெரியுமா? சொர்ணம் கண்ணை துடைத்து கொண்டு தலை நிமிர்ந்தாள். இப்ப நீ என்னன்னா சொல்ற? நான் சரியானபடி உழைக்கலைங்கிறையா? வந்ததும் வராததுமா என்ன நடந்துச்சுங்கிறதை கூட விசாரிக்காம எதுக்கு இப்படி பொறிஞ்சு கொட்டுற? சொர்ணம் மறுபடி அழுதாள். அருணகிரி உள்ளங்கையில் நெற்றியையும் புருவத்தையும் புதைத்து கொண்டான். ஆமா, விசாரிக்கிறாங்க. நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு உனக்கு இப்படி ஆத்திரம் வருது? எனக்கும் புள்ளகுட்டி கடன் அது இதுன்னு எத்தனை பிடுங்கல் இருக்கு. அதுக்கு நடுவுல தான் நீ கேட்கறப்பெல்லாம் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வச்சு பெருசு பண்ணலாம், உருப்படியாவலாம்னு இல்லைன்னு. சொர்ணம் வெடுக்கென நிமிர்ந்தாள். அழுது சிவந்த அவள் கண்கள் அடிபட்ட வேதனையையும் ஆத்திரத்தையும் கொப்பளித்தன. சொல்லுண்ணா சொல்லு, கேட்டுக்கிறேன். உத்த கணவனும் ஒரு நெல்லும் உண்டானா சித்திரம் போல குடித்தனம் செய்யலாம்பாங்க. எனக்கு அதுக்கும் கொடுத்து வைக்கல. அப்புறம் எதுக்கு எனக்கு எல்லாம் ரோஷம்? 1000 இருந்தாலும் அண்ணனும் அண்ணியும் அப்பா அம்மாவா ஆயிட முடியுமா? நானா அப்படி நினைச்சுக்கிட்டு உன் மேல என் கஷ்டத்தை எல்லாம் சாட்டிப்புட்ட? தப்புதான். நீயும் குடும்பஸ்த, புள்ள குட்டிக்கார. உனக்கும் கடன் உடன் இருக்குது. நடுவால எனக்கும் கேட்கறப்பவெல்லாம் பண்ணிட்ட. போதும்னா போதும், சொல்லி காட்டாத, எனக்கு தாங்கல.
விம்மலுக்கும் விக்கலுக்கும் இடையே நெருப்பு துண்டங்கள் சிதறின. சொர்ணா, நீயா எதையாவது எடுத்து கட்டிக்கிட்டு பேசாத. இப்ப நான் என்னத்த சொல்லி காட்டிட்டேன்? புத்தியா பொழைச்சுக்கன்னு சொன்னது தப்பா? உன் மேல தப்பு சொல்ல முடியுமாண்ணா? எல்லா தப்பும் என் மேலதான். உன்னை பிடி என்ன பிடின்னு ஒரு வழியா தள்ளு வண்டி வாங்கியாந்து நிப்பாட்டினதும் இந்த மனுஷன் ஒரே அடியா காணாம போயிட்டாரு. தள்ளு வண்டி தள்ள சொல்லுவாளோன்னு பயந்துட்டாரோ என்னவோ தெரியல. பெங்களூர்ல பார்த்ததா எதிர் வீட்டம்மா தம்பி சொல்றான். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. இதையெல்லாம் உங்கிட்டயாவது சொல்லி ஆத்திக்கலாம்னா நீ இப்படி பேசுற. யாரு மேல நான் தப்பு சொல்றது? நான் பொண்ணா பிறந்ததே தப்பு. இவ்வளவுக்கு பின்னால உசுர வச்சிட்டு இருக்கிறதும் தப்பு. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இவ்வளவு பேச்சு வந்துடுச்சோ இனிமே உன்கிட்ட நான் எதுக்கும் வந்து நிக்க மாட்டேன். நீ நான் செத்தா கூட நீ வர தேவையில்ல. அருணகிரி மடியில் இருந்த குழந்தையை இறக்கிவிட்டு பெருத்த சத்தத்துடன் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிவிட்டு எழுந்தான். அவ்வளவுதானே? பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? நானும் சொல்றேன் கேட்டுக்க. நான் செத்தாலும் நீ வராத. இன்னியோட இந்த அண்ணன் தங்கச்சி உறவே அத்து போயிடுச்சுன்னு வச்சுக்க. இனிமே நீ யாரோ நான் யாரோ. எழுந்த வேகத்தில் கீழே கிடந்த தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளி வாசலை நோக்கி வேகமாய் நடந்தான் அருணகிரி. பார்த்து போனா வாசப்படி தலையில் இடிச்சிட போவது. சொர்ணலட்சுமியின் குரலில் பதற்றம் தெரிந்தது. வெளியே இருந்து உரத்து சிரிக்கிற சத்தம் கேட்டது. அது ரிப்பேர் ஆகி இருந்த விளையாட்டு ரயில் வட்டப்பாதையில் ஓடத் தொடங்கியதை பார்த்த குழந்தைகள் ஆரவாரித்து கைகொட்டி சிரித்த சத்தம். அருணகிரி திரும்பி வந்து நாற்காலியில் உட்கார்ந்தான். அமுத சுரபி இதழில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.